Hey, hi guys. Welcome to another episode of Think Pod. ஜென்ரலாகவே வந்து திங்க் பாட்ல வந்து we have very special people coming and joining us and இன்னைக்கு அப்படிப்பட்ட இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் இருக்கார் நம்மளோட. இப்போ கரண்ட்டாக வந்து வைரல் சென்சேஷன்னே சொல்லலாம். லிட்டரலி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணால் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணால் சரி, அவரோட சாங்ஸ் அவரோட கொலாபரேஷன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. We have பால் டப்பா with us here. ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம கான்வர்சேஷன் எப்படி போக போகுதுன்னா, உங்களை பற்றி நிறைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியாத பல விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து we're going to talk about your journey. கண்டிப்பாக வந்து ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட் ட்ரீம்ஸ்னு ஒரு இருக்கிற விஷயம் நோக்கி ட்ராவல் பண்ணுறது இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஜேர்னியில். ஸோ அதை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வீடியோ த்ரிஷா. அந்த வீடியோலேருந்து இப்போ பால் டப்பா வந்து இருக்கிற இடம் ஒரு லாங் ட்ராவலாக இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் லைக் அந்த ஜேர்னி வந்து wouldn't have been a very easy one. Yeah. So tell me where த்ரிஷா started. எங்கேருந்து ஆரம்பிச்சது இது? கொரோனா டைம் தான். கொரோனா டைமில் வந்து வீட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் வந்து பாட்டு பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அப்படின்னு பண்ணும்போது ஏன்னா நான் வெளியிலே தான் இருக்கிற ஒரு பர்சன், வீட்லேயே இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருப்பேன், இல்லை எங்கேயாச்சும் ஸ்டுடியோவில் இருப்பேன். அந்த மாதிரி டான்ஸ் ஸ்டுடியோ. சரி, சும்மா ஏதாச்சும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. அப்படி தான் நடந்தது த்ரிஷா. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஷூட் பண்ணேன், ஃப்ரெண்டோட வீட்டில் போயிட்டு அப்படி மாடியில் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் யாருக்கு நான் அமிச்சேன்னா டக்கால்ட்டிக்கு தான் அமிச்சேன். ஏன்னா அந்த டைமில் டக்கால்ட்டி வந்து என்கிட்ட நல்லா பேசிட்டு, இப்பயோ பேசிகிட்டு இருக்கா, நான் சொல்கிறேன் க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போ அவன்கிட்ட அமிச்சேன், இது எப்படிடா இருக்குது பார்த்து சொல்லு அப்படின்னு. சூப்பராக இருக்குடா, இது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவளை போட்டேன். பார்த்தா அது அப்படியே ஃபயராக பற்றிக்கிச்சு. ஐ திங்க் தட் இஸ் த ரைட் வேர்ட் ஃபார் த்ரிஷா இல்லை? சரி, பட் டெல் மீ சம்திங். த வேர்ட் த்ரிஷா, அந்த த்ரிஷாக்கு வந்து ஐயோ ஃபேன் ஆஃப் ஆக்ட்ரஸ் த்ரிஷா, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணா, என்ன கதை? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் தேவைப்பட்டது. த்ரிஷான்னு சொல்லும் போது த்ரிஷா எல்லாருக்குமே பிடிக்கும், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டிஹெச்ஆரை எஸ்ஹெச்ஏ போட்டிருக்க மாட்டேன், த்ரீஷான்னு போட்டிருப்பேன். ஸோ ஏன்னா அந்த பாட்டு வந்து 3 பேரை சுற்றி போகும். ஒன்று வந்து நான், இன்னொன்று வந்து த்ரிஷாங்கிற ஒரு பொண்ணு, இன்னொன்று வந்து தனபால்னு ஒரு கேரக்டர், பக்கத்து வீட்டு பையன். ஸோ இந்த 3 பேரை வச்சு போகிறதுனால அந்த 3 போட்டாச்சு. அப்புறம் அதில் பேருமே இருக்குது த்ரிஷான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணுலாம் இல்லை, நான் கூட ஓகே அக்கம் பக்கம் இன்ஸ்பிரேஷன்லாம் எடுப்பீங்களா? அது மாதிரி பக்கத்து வீட்டில் பொண்ணுங்களே. இது வந்து மன வலி மாதிரி தெரியுது. பட் தென் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல டான்ஸ் செஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், சின்ன வயசுலேருந்து வாஸ் ஆல்வேஸ் டான்ஸ் அண்ட் மியூசிக் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்? நான் 6th படிக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னை சேர்த்து விட்டாங்க. ஆனால் எனக்கு டான்ஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது. டான்ஸ் கிளாஸ் போன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு போகல, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஸோ அது ஒரு சுச்சுவேஷன் அப்படியே மாறிச்சு. விஜய் டிவிலலாம் வந்து நிறையா டான்ஸ் ரியாலிட்டி ஷோஸ்லாம் போடுவாங்கள்ல, அது பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் டான்ஸ் போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எப்படி மாறிடுச்சுன்னா, டான்ஸ் கிளாஸ் போகாத எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் டான்ஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறிச்சு. அந்த மாதிரி நான் டான்ஸ் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறது, ப்ராக்டிஸ் போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே டான்ஸ் தான். டான்ஸ் இஸ் எவ்ரிதிங். மியூசிக் எப்போ உள்ள வந்துச்சு உங்கள் லைஃப்குள்ளே? நான் டான்ஸ் கற்றுக்கும் போது. அப்போ அந்த இதில் தான் யூ வாண்டட் டு லைக் ரேப் அண்ட் ஆல் ஆஃப் தட்? அது தனி. லைக் மியூசிக் எப்போ வந்தது கேட்டிங்கன்னா, எனக்கு மியூசிக்கில் எப்போ அது பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சதுன்னா டான்ஸ். அப்போ தான் ப்ரொடியூசர் மியூசிக் பண்ணுறாங்கன்னா எப்படி லேயர்ஸை தனித்தனியாக பண்ணுவாங்களோ, அது வந்து நாங்கள் டான்ஸில் பண்ணுவோம். ஒரு மியூசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு பாட்டில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும்ல, ட்ரம் லூப் இருக்கும், அதுக்கப்புறம் சில மெலோடிஸ் இருக்கும், சில கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா, ஓகே ஒரே பாட்டு சேம் பாட்டை போட்டு இப்போ வெறும் ட்ரம் லூப்பில் மட்டும்தான் ஆடணும் அப்படின்னும், ட்ரம்ஸில் மட்டும் ஆடுவோம், வேறு எந்த மியூசிக் வந்தாலும் அதை டச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, மெலோடிஸில் மட்டும் ஆடணும், ட்ரம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும், மூமெண்ட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கார்ட்ஸ்லாம் எங்கே ரொம்ப ரேண்டமாக இருக்கும் கார்ட்ஸ்லாம், ஸோ அது எல்லாமே கேட்டு வச்சு கார்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அந்த இடத்துல மட்டும் மூமெண்ட் இருக்கணும், மற்ற இடத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது. திருப்பியும் கார்ட்ஸ் வரும்போது திருப்பி ஆடணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் மியூசிக் அதில் தான் நான் லேர்ன் பண்ணேன், அப்படி தான் கற்றுக்கினது. ஸோ அது வந்து என்னோடய ரேப் ஜேர்னி, இந்த மியூசிக் ஜேர்னியில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதே பிரேக் டவுன் தான் இதுலேயும் பண்ணேன், அது அப்படியே கரெக்டாக. ஸோ ஸ்கூல் டேஸ் அப்போது, காலேஜ் டேஸ் அப்போல்லாம் அந்த கல்ச்சுரல்ஸ் போகிற பழக்கம்லாம் இருந்துச்சா? பிகாஸ் ஆப்வியஸ்லி when you're like so obsessed with dance,
அந்த ஒரு ஜோன்லாம் இருந்துச்சா உங்களுக்கு? கல்ச்சரல்ஸ்லாம் நிறைய போக மாட்டேன். ஏன்னா நான் வந்து எனக்கு கூட்டம்னா ஆகாது. லைக் நிறைய பேர் இருந்தா கூட்டம்னா ஆவாதா? நிறைய பேர் இருந்தா நான் செட் ஆகாது சொல்லிட்டு போகணும்னு ஆசை. பட் கல்ச்சரல்ஸ்லாம் போனதில்லை. நான் எனக்கு தெரிஞ்சு எண்ணி சொல்லணும்னா ஒரு 3-4 தான் போயிருப்பேன். நான் காலேஜ் படித்த டைம்லேருந்து கல்ச்சரல்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கல்ச்சரல்ஸ்லாம் போனதே இல்லை. எங்கேருந்து டிஸ்கவர் பண்ணீங்க உங்களால் ரேப் பண்ண முடியும் பயங்கரமான்ட்டு? நம்ம பாடுவோம்ல, சினிமா பாட்டுலாம் பாடுவோம்ல. ஸோ அதை டிஸ்கவர் பண்ண டைம் எல்லாமே அந்த பேண்டமிக் கொரோனா டைம்ல எல்லாமே அந்த கொரோனா தான் வாழ்க்கையை வீட்டில் உட்கார வச்சிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னே தெரில. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டைமில் தான் நிறைய ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நடத்துனாங்க நிறைய. அது ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், நிறைய லைவ்ல டான்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மியூசிக் சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. So let's talk about your collaboration with Think Indie. 3 songs you guys have done together and how did it all happen? அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. திங்கோட இங்கே இருக்காங்கலாம் சொல்லுவேன். ஸோ உண்மையாகவே நான் சொல்லியிருக்கேன் டீம் கிட்ட. என்னென்னா என்ன அதிகமாக எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம் எதுனா, இப்போ நமக்கு நிறைய நடக்கும்ல, செலிபிரிட்டி சில பேர் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும் போது. ஆனால் எனக்கு அதிகமாக எக்ஸைட் பண்ணது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோண்டா, ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அதிகமாக இருந்ததுன்னா திங்க் எனக்கு கால் வரும்போது தான். ஏன்னா அந்த டைமில் தான் நான் டான்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். மாசம்னா மந்த்லி ஒரு சேலரியில் இருந்தோ ஒரு விஷயமோ அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணலான்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பாட்டு ரிலீஸ் ஆச்சு. திரிஷா ரிலீஸ் ஆகும்போது ஸ்ப்ரெட் ஆச்சு நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் ஐன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அப்போ என்னோட ஒரு மோட்டிவ் என்னென்னா, அந்த டைம்லேருந்து திங்க் வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கூடலாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னோட ஒரே ஒரு கோல் என்னென்னா, என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னதெல்லாம் எப்படியாச்சும் திங்கில் ஒரு பாட்டு பண்ணும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். அது என்னென்னா ஒரு ஒரு இதுவும் இல்லை எனக்கு. ஒரு விஷயம் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக ஒன்று பண்ணுவேன். அதுக்கான ஒர்க் கரெக்டாக எனக்கு வரும். அது நம்ம தேடி போவேனா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாட்டு ரிலீஸ் பண்ணி அன்றைக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணி 1 hourல எனக்கு இவர் கால் பண்ணார். வைசாக் இருக்கார்ல, வைசாக் கால் பண்ணி இந்த மாதிரி திங்க் மியூசிக்லேருந்து உங்ககிட்ட பேசணுன்னாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் ப்ரோ கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு. லைக் வித்தின் நான் யோசித்தது அந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே பக்காவாக நடந்துச்சுன்னும் போது அது ஒரு செம்ம மோட்டிவேஷனாக இருந்தது எனக்கு. ஓகே, கரெக்டாக நம்ம யோசித்தது கரெக்டாக நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் செம்ம. அதுக்கப்புறத்துலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டு 170 சென்டிமீட்டர் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாகவும் திங்கோட, அதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்டாகவும் நான் டைரக்ட் பண்ணுறதும் சரி. ஸோ அந்த டைமில் வந்து வேறு எனக்கு இப்போ ஒரு லேபிள்குள்ளே போகிறேன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, ஃபேக்டாக எல்லாமே சொல்லுவாங்களே, ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் ஒரு உன்னை வந்து டெட்லைன்ஸ் இருக்கும், உன்னை வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் ஒரு ப்ரெஷருமே இல்லை. சாங் நாங்கள் எடுத்து 3 மாதம் கழித்து தான் ரிலீஸே பண்ணோம். அந்த 3 மாதம் காமாக பேஷன்ஸாக லைக் ஓகே இவன் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறான்னு சொல்லி பிலீவ் பண்ணி லைக் ட்ரஸ்ட் பண்ணி ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயமும் கிடச்சிது பக்காவாக. ஸோ அப்போயும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் நான் என்சிதை ரிலீஸ் பண்ண வரைக்கும் ப்ரெஷரே இருக்காது. உங்களுக்கு எப்போ பாட்டு ரிலீஸ் பண்ணி முடித்து கரெக்டாக வருதோ அப்போ சொல்லுங்கள், அப்போ பண்ணலான்வாங்க. ஸோ அதனால் அப்போத்துலேருந்தே ஒரு சப்போர்ட்டாகவும் சரி, ஏதாச்சும் ஹெல்ப்பாகவும் சரி, இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணுறதும் சரி, டவுட்ஸாகவும் சரி எல்லாமே கேட்பேன். ஸோ திங்க் மியூசிக்கோட ஒரு சப்போர்ட் அண்ட் அந்த ஜேர்னி அவங்களோட வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுது. கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வந்து இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி a lot of amazing things come out of the artist. ஆமாம், கரெக்ட், ட்ரூ. அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து ஆமாம், அது இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்க, லைக் உன்னோட ஸ்பேஸ் எடுத்துக்கோ, உனக்கு எப்படி பண்ணணுங்கிறத எடுத்துக்கோ. நான் வீடியோவாகவும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன், இதில் வயலன்ஸ் இருக்க போகுது, இதில் பிளட்லாம் இருக்க போகுது, இதெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. உனக்கு எப்படி தோணுதோ உனக்கு எடு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அது பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். லெட்ஸ் டாக் அபவுட் டைரக்டர் பால்டப்பா. இந்த டைரக்ஷன் ஆசை எங்கேருந்து வந்தது? அதுவும் லிஸ்ட்டில் இருந்துச்சா, லிஸ்ட் ஆஃப் திங்ஸில்? அது இல்லை. அது எப்போ இருந்ததுன்னா அதுவுமே என்னோட டான்ஸ் ஜேர்னியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. டான்ஸஸ்க்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எப்படி மணி மேக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் டான்ஸ் ஆடுற கோரியோகிராஃபியை அதை ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ணி அதை போஸ்ட் போடுவோம். அது போஸ்ட் போடும்போது வெளியில் இருக்க டான்ஸ் ஆர்கனைசர்ஸும் சரி, இல்லை வெளியே எங்கேயாச்சும் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஓ இவங்க செம்மையாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் ஷாப் டீச் பண்ண வைப்பாங்க. அது மூலியமாக லைக் மணி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்னோடய டான்ஸ் வீடியோஸ்க்கு வந்து நானே வீடியோ எடுத்து நானே ஃபிலிம் பண்ணுவேன். ஃபோனில் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் நானே எடிட்டும் பண்ணுவேன். ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடச்சிது. ஓகே, இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும், இந்த மூமெண்ட் வந்து கிட்ட வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணது. த்ரிஷா பண்ணும் போதெல்லாம் நான் யோசிக்கல, டைரக்ட் பண்ணணும், சும்மா ஒரு பாட்டு ஜாலியாக எடுக்கலாம் அப்படின்னு பண்ணது, ஃபன்னாக எடுக்கலான்னு பண்ணது. அது பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் ஐன்னு ஒரு சாங் பண்ணேன். அதுவும் அப்படி தான் சும்மா பிளான் பண்ணோம். ஸ்டூடியோலேயே நாங்கள் எப்படி டான்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுவோமோ, என்ன பிளான் பண்ணுவோமோ அதே பிளானிங்கில் பண்ணது. அது கரெக்டாக செட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே, இப்போ நம்ம பண்ணுறோம், அதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணது. உங்களுக்கு வெளியேருந்து யாராச்சும் வந்து கூப்பிட்டு ஓகே இது மாதிரி எடுக்க வைக்கலாம்ல, யூ டு நாட் ஃபீல் வெளியிலேருந்து கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, வெளியேருந்து கூப்பிட்டு எடுத்துருக்கலாமா உங்கள் வீடியோன்ட்டு, இன்ஸ்டெட் ஆஃப் யூ டைரக்டிங் இல்லை நான் தான் பண்ணுவேன்ட்டு அப்படின்னு இல்லை. இப்போ சில சாங்ஸ் எனக்கு அப்படி இருக்காது. என்னோட சாங்ஸ் சில சாங்ஸ் வந்து எனக்கு ஐடியாவே வராது. அப்போ நான் வந்து வெளியில் யாராச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி தான் வந்து தீன்னு சொல்லிட்டு நான் திங்கோட பண்ண ஒரு சாங், நானும் யங்ராஜா சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணோம். அதுக்கு எனக்கு ஐடியாவே வரல அந்த பாட்டு கேட்கும் போதே. ஸோ அதனால நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், யாராச்சும் டைரக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு பண்ணோம். மற்ற எல்லா சாங்குமே நான் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அந்த ஐடியாவை வந்து அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு ஐடியா இருக்குது இந்த பாட்டு எப்படி காமிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால நானே எடுத்துருவேன். கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்லை, ஐடியா இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். எனக்கு ஐடியா இருக்கும்போது அது ஓகே அப்படிதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான். பட் ஆனால் காத்து மேலலாம் வந்து நான் பண்றதாவே பிளான் இல்லை, 2 டைரக்டர்ஸ் கிட்ட மாறிச்சு. அது கரெக்டாக செட் ஆகாம ஓகே நம்மளே பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அது பிளான் பண்ணி பண்ணது. ஸோ தேர் இஸ் ஸ்பேஸ் வேர் எந்த இடத்துக்கு போனாலும் காத்து மேலே தான். சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், தாத்தா பாட்டிங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிற டைம்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் திறந்தாலே காற்று மேலே காற்று கீழே தான். டிட் யூ எக்ஸ்பெக்ட் இட் டு கோ ஸோ வெல்? எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எனக்குமே ஆஃப்ரோ அவருக்குமே ஒரு 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 விஷயம் இருந்தது, இந்த பாட்டு செம்மையாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்படி போவோம்லாம் எனக்கு தெரியும். அப்படியே லூப்பில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் சும்மா வார்த்தை சொன்னதுக்கே அப்படியே டியூன் மண்ணில் ஓடுது. ஆமாம், அது போகலாம் நான் யோசிக்கல. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க தட் டான்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஃபேஸில் வந்து நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேஸில் அம்மாவே போக வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னு. வீட்டில் ஹவு சப்போர்ட்டிவ் வர் தேர் ஆஃப் யுவர் கெரியர்? எங்கள் வீட்டில் சப்போர்ட்டிவ் தான். பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து படிச்சுட்டு வந்து செட் பண்ணாதான் ஒரு விஷயம் அப்படிங்க, அது எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரு டிகிரி ஃபர்ஸ்ட் எடுத்துரு, அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த ஒரு மைண்ட் செட் தான் எங்கள் வீட்லேயும். பட் ஆனால் அது பொறுமையாக அவங்களுக்கு புரிய வச்சு, இல்லை படிச்சுட்டுலாம் இதுலேயும் பண்ணாலும் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, செட்டில் ஆக முடியும், எல்லாமே பண்ண முடியும்னு காமிக்கும் போது அதுக்கப்புறம் சில் ஆனாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி இரிட்டேட் ஆனாங்க. இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்டூடியோலேயே இருக்கான், நான் வீட்டுக்கே போக மாட்டேன், நான் ஸ்டூடியோலேயே தான் இருப்பேன், வீட்டுக்கு தூங்க மட்டும்தான் போவேன். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்டூடியோவில். ஸோ எங்கள் வீட்டில் காலேஜ் போகிறதில்ல, காம்படிஷன் வந்துச்சுன்னா நான் மெயின் 5th செமஸ்டர் அப்போ நான் போவே இல்லை, 3 மாதம் நான் மும்பை போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க வீட்டில். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இவனா டான்ஸ்னு போகிறான், படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் இருந்தது, இதில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கரெக்டாக செட் பண்ணி ஒரு விஷயம் காமிச்ச உடனே எங்கள் அம்மா வந்து ரிலாக்ஸ், ஓகே அவனுக்கு ஒரு விஷயம் செட் பண்ணிக்கிறான் சில்லுன்னு சொல்லிட்டு. வாட் வாஸ் யுவர் விஷன் லைக்? எனக்கு வந்து சேம் இதில் இருக்க மாதிரி தான், ரெப்ரசென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. டான்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஆசை. அது பட் கரெக்டாக நடக்கலை. 2017 வந்து இந்தியாவில் இருக்க எல்லா காம்படிஷனுமே நாங்கள் வின் பண்ணோம். ஒரே ஒரு கோரியோகிராஃபி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். லைக் இப்போது க்ரூவாக 7 பேர் நாங்கள் பிஃபேப் சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு வருஷம் பிகினிங்கில் வந்து ஒரு கோரியோ க்ரியேட் பண்ணுவோம். அந்த கோரியோவை க்ரியேட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக இருக்க பெரிய பெரிய காம்படிஷன்ஸ் போய் ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் எல்லா காம்படிஷனுமே வின் பண்ணோம். ஒரு காம்படிஷன் இல்லை, எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட். அந்த வருஷம் எண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய காம்படிஷன் பிளான். ஸோ அதுதான் இறங்கணும். அது பண்ணிட்டோன்னா பிளானிங் ஒன்று பக்காவாக இந்த வருஷத்துக்கானது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே என்னென்னா இன்டர்நேஷ்னலாக போய் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான். ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, வீசா ப்ராப்ளம்னால கேன்சல் ஆயிடுச்சு, அது போக முடியல. சரி நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் போது தான் த்ரிஷா ஐ எல்லாமே நடந்துச்சு. என்னால் டான்ஸ் ஆட முடியல. I mean, it's so nice to hear you talk about all of this because எவ்வளோ பேஷனட்டாக இருந்திருக்கீங்கன்னு தெரியுது. There are a lot of artists but very few performing artists. But when it comes to your music and performances and stuff, who is your inspiration? Who's like that go-to person for you? First என்னோட டீச்சர் தான். அவரோட நேம் வந்து ரவி வர்மான்னு சொல்லிட்டு. நான் டான்ஸில் ஒரு விஷயம் கற்றுக்கினதுக்கும் சரி, எடிட்டிங் கற்றுக்கினதுக்கும் சரி, வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டும் சரி, நிறைய விஷயம் எனக்கு டீச் பண்ணது வந்து அவர் தான்.
அவர்கிட்ட நான் கற்றுக்கின ஒரு விஷயம்லாம் தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ டைரக்ட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி என்னென்னா ஏன் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன்னா, சில டைம் எனக்கு பாட்டு எழுதணும்னு தோணாது, சில டைம் டான்ஸ் ஆடணும்னு தோணாது. நான் பார்த்து வச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டான்ஸ் வீடியோஸ் எதுலாம் இன்ஸ்பயர் ஆச்சோ அதை அன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்பேன். பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரீமான ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும், பயங்கரமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படியே போயிட்டு ஒரு கோரியோ ஒன்று கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் பாட்டுக்குமே என்ன பண்ணுவேன்னா, நான் கேட்ட சாங்ஸ் நிறைய இன்ஸ்பயர் ஆன சாங்ஸ் எல்லாமே திருப்பி ரிப்பீட்டில் கேட்பேன். ஒரு வாட்டி போட்டு கேட்கும் போது ஏதோ சடனாக ஒரு எனர்ஜி வரும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேட்டில் போயிடுவேன், டான்ஸ் பேட்டிலோ இல்லை ஏதாச்சும் ஒர்க் ஷாப்ஸோ போயிடுவேன். டான்ஸ் பேட்டில்லாம் போயிட்டேன்னா திருப்பி வரும்போது ஒரு 10x பவரில் இருக்கும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஒன் மோர் திங். 170 சென்டிமீட்டர் இது வந்து எவ்வளோ நல்லா பயங்கர வைரலாக போச்சோ, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் மியூசிக் ஆப்பிள் கமர்ஷியல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹவு ஸ்பெஷல் வாஸ் தட் மூமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு விஷயத்துனா ஸ்டார்டிங்கில் திங்க் மியூசிக் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெருசாக எதுவுமே எக்ஸைட் பண்ணல. எதுவுமே ஒரு பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில். அது ஆப்பிள் மியூசிக் கொலாபரேட் பண்ணுறாங்கன்னும் போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதெல்லாம் பாட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரொம்பலாம் எக்ஸைட் ஆகல. இதான் ட்ரூ ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் திங்க் மியூசிக். அப்போது நான் யோசிச்சது நடந்ததுங்கிறது. அதுக்கப்புறம் பெருசாக அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு மேனிஃபெஸ்டிங் பவர்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது போல. நான் அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், அதிகமாக பண்ணுவேன். அது பிலீவும் பண்ணுவேன். நான் இதில் இல்லை, டான்ஸில் இருக்கும் போதே நான் யோசிச்சிருக்கேன், இந்த இடத்துல நான் ஆடினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நான் அந்த பொசிஷனில் இருப்பேன். இப்படிலாம் இருக்கும்ல, இந்த 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 பர்சனோட எனக்கு பர்சனலாக பேசணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கும். இந்த பர்சனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் டான்ஸில் அப்படின்னும் போது அவங்க பார்த்தா அது அப்படியே நடக்கும், அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு அந்த மேனிஃபெஸ்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்து. இப்போ மியூசிக்லேயும் அப்படி தான். இப்போ இந்த சரி இந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்தா கரெக்டாக அது பிளேஸ் ஆகும், அது நடக்கும். அதே மாதிரி 170 பண்ணும் போதும் நான் யோசிப்பேன். 170யோட மேஜர் ஃபோக்கஸ் என்னென்னா, சாங்கை தாண்டி எனக்கு டைரக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும், அந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணேன். அது கரெக்டாக ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஒர்க் அதுக்கானதுலாம் வந்தது. ஸோ manifest பண்ணிட்டே இருப்பேன் அந்த ஒரு விஷயம். ட்ரூ தான் அது. But I feel like manifestation has so much power if you believe in it so much. And manifestation மட்டும் இல்ல, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் I feel like you put into it. So அதனால தான் whatever happens. உங்க லிஸ்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கலி இல்லை, என்னோட லைஃப்ல சில விஷயம் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்காக தான் நிறைய விஷயம் செட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நடந்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் டைம் when we are going to meet நீங்கள் சொல்லுவீங்க, அன்றைக்கி நான் சொல்கிறது இல்லை, அது நடந்துருச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் கான்வர்சேஷனில் அன்றைக்கி யோசிச்சேன், முடிஞ்சிடும். செம்மையாக வைப் வேணும், பயங்கர எனர்ஜியோட ஒரு இது வேணா we were all coming to your music and stuff. But NCT was just a very different, cute, romantic, ரொம்ப ட்ரீமியான வைப். So tell me, how did it start? Like genre of musicலையும் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது அப்படி தான் இதுக்கு முன்னாடி ஒரு சாங் பண்ணேன். அது ஒரு சேடாக, பட் ஆனால் அது ஒரு ரேப்பாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாங். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணது எனக்கு ஒரு லவ் சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 4 லைன் மட்டும் எழுதி வச்சிருந்தேன், அவ்வளோதான். அது எப்போ நான் பண்ண போகிறேன்லாம் தெரியல. தாட்ஸில் நான் ரொம்ப குட் ஆக்சுவலாக. யோசிச்சு ஒரு விஷயத்தை யோசிச்சு எழுதுறதுல சில விஷயம் தான் இதில் NCTல வந்து ரியல் லைஃப்லேருந்து, மற்றபடிலாம் வந்து யோசிச்சு எழுதுறதுல நான் வந்து குட். ஸோ அதனால் யோசிச்சு ஓகே இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி எழுதலாம்ல, இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்துலாம் நிறைய இல்லை இந்த பாட்டில் சொல்லும் போது, சின்னதாக. ஸோ எனக்கு ஒரு பிளான், ஓகே NCTயோட ஃபர்ஸ்ட் பேர் என்ன வச்சோம்னா பீச் சைடுன்னு வச்சோம். பீச் சைடு டு NCT. ஏன்னா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் என்ன வரும்னா, பீச் சைடில் வாங்கின காற்று மாறல. ஸோ அதனால என்ன பேர் வைக்கிறது இல்லை, சேவ் பண்ணும்போது ஃபைல் சேவ் பண்ணும்போது பீச் சைடு அப்படின்னு வச்சோம். அது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு, அப்படியே விட்டோம். பேர் பற்றி யோசிக்கிறது இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இது ப்ராப்பராக நான் வந்து டெல்லியில் தான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, ஒரு ஷோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே வந்து டில்லேப்ஸ்னு ஒரு பேண்ட் இருக்காங்க. யூஸ்வலாக வந்து HMK பெர்ஃபார்ம் பண்ணுவார், டில்லேப்ஸோட HMK. அன்றைக்கி வந்து HMK இல்லை. ஸோ அதனால் வந்து டில்லேப்ஸோட நான் வந்து அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணேன், ஸ்பெஷலாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க தான் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு நாங்கள் மியூசிக் அனுப்பிச்சிடுறோம் ஒரு மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு லிரிக்ஸ் எழுதிடுவே சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே இதுக்கு லிரிக்ஸ் எழுதணும்,
ஓகே நம்ம நார்த்தில் பண்ணுறோம், சரி கொஞ்சம் ஹிந்தி லிரிக்ஸ் இருக்கட்டும், அதனால தான் அந்த ஹிந்தி பார்ட்ஸ். ஸோ கொஞ்சம் ஹிந்தி லிரிக்ஸ் இருக்கட்டும் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அபிலாஷ்னு சொல்லி அவரும் ரேப்பர், ஓகேவா, பயங்கரமான ரேப்பர் அவரும். அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ எனக்கு நான் இந்த டெல்லியில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், ஐ நீட் லைக் சம்திங் லைக் 4 lines இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தமிழில் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அமிச்சிட்டாரு. பக்காவாக என்னோட ஃபீலிங்கில் எழுதினார். அந்த பால் டப்பாலாம் வரும், அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தமிழ் லைன்ஸ் எழுதினேன். எழுதிட்டு ஹூஸ் தட்லாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே செட் பண்ணும். சென்னை கா தூ மிலி பாம்பே மே நான் மேரா பால் டப்பா தூ மேரே காம்ப்ளே காமன் இப்படி தான் போவோமே பாட்டு, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டை அப்படியே செல்ஃபில் வச்சாச்சு. அது யூஸ் பண்ண போகிறோமான்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த பாட்டை திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு லவ் சாங் பண்ணணும்னு பிளான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்போ தான் அந்த பீச் சைடு வாங்கின காற்று அந்த மெலோடி மாதிரி செட் பண்ணேன். பீச் சைடில் வாங்கின காற்று மாறல, டூயட் பாட்னு போகிறோம் நாம காரில் அப்படின்னு செட் பண்ணோடனே எனக்கு மெலோடி வந்துச்சு. ஆனால் இதுக்கு பீட் இல்லை. அப்படின்னும் போது நான் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சிக்கம்மாவுக்கு தருணங்களுக்கு இப்போ என்சி இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்கள என் வீடு பக்கத்தில் தான், அவங்க வீட்டுக்கு போனேன். வேற ஒரு ப்ராஜெக்ட்காக போனேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் இது வந்து அவங்க கூட பண்ண ஃபர்ஸ்ட் சாங் இல்லை, அவங்களோட சிக்கம்மா வந்து நவீனோட, அவங்க கூட நான் பாட்டு பண்ண சாங் வந்து வேற சாங். அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. ஸோ அதுக்கு தான் போனேன். அப்போ பண்ணும்போது நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு என்கிட்ட, இந்த மெலோடியில் ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்னோடனே பாடணும். அவங்க ஒரு ட்ரம் லூப் ஒன்று எடுத்தாங்க, ஆஃப்ரோ பீட்ஸாக ஒரு ட்ரம் லூப் எடுத்தாங்க. அது வச்சோடனே எனக்கு ஒரு இதில் பக்காவாக இருக்கும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல் பாட்டு முடிச்சிட்டேன். முடிச்சக்கப்புறம் ஒரு செஷன் உக்காந்ததுக்கப்புறம் இந்த சாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இடத்த பிளேஸ்மெண்ட் மாற்றி பண்ணுறது அப்படிலாம் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா சாக்ஸோஃபோன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இன்ஸ்ட்ருமெண்ட். வாசிக்க தெரியுமா? கேட்க பிடிக்கும். ஸோ சாக்ஸோஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்ககிட்ட சொன்ன, ப்ரோ இல்லை எனக்கு சாக்ஸோஃபோன் 100% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சாக்ஸோஃபோன் ஆர்டிஸ்ட் டில்லேப்ஸில் வந்து நிறைய பிளேயர்ஸ், ட்ரம்ஸு, கிட்டார், சாக்ஸோஃபோன் நிறைய. ஸோ சாக்ஸோஃபோன் அவர் பேர் வந்து கௌதம். அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பாட்டில் எண்டில் மட்டும் சாக்ஸோஃபோன் ஃபீலிங்ஸாக. ஸோ அவர் ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் அமிச்சார். சாக்ஸோஃபோன்தே வந்து ஒரு 2-3 வெர்ஷன் அமிச்சார். பட் எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக மிடியில் ஒரு சாக்ஸோஃபோன் ஒன்று சின்னதாக போட்டோம். அதுக்கு இதை மேஜரான லீட் வச்சு, இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு, இதை சுற்றி நீங்கள் சாக்ஸோஃபோன் ப்ளே பண்ணி தாங்கன்னொன்னே அதுக்கப்புறம் அவர் ஒரு வெர்ஷன் அமிச்சார். அது பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் சில விஷயம் சொன்னோம், இந்த ஹூஸ் தட் இருக்கும், அது அப்படியே சாக்ஸோஃபோனில் நீங்கள் வாசிச்சு அனுப்புங்க அப்படின்னு அந்த மாதிரி அமிச்சார். அதை நாங்கள் சாப் பண்ணி செட் பண்ணோம். ஸோ அப்படி தான் உருவாச்சு இந்த சாங். லைக் இந்த ப்ராசஸே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த லவ் சாங் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அது சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணேன். பட் அது நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஹேட் டு பிக் அ ஜான்ரா ஆஃப் ஒரு இதுனா which is your go to? இப்போ இவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்கீங்க, will NCதே be your go to kind of music or? ஆமாம், இப்போ அந்த ஜோனில் இருக்கு. இது வந்து ஒரு ட்ரீமி ஒரு மொமெண்ட்ஸ், அவங்க இருந்த மெமரிஸ், டைம் பற்றி இதில் ஒரு பாட்டில் அந்த பையன் அந்த பொண்ணை பற்றி சொல்கிறது, அவங்க இருந்த டைம் பற்றி. இன்னொரு பாட்டு ஒன்று பண்ணி வச்சிருக்கேன், அது அப்படியே சேட், ஒரு மாதிரி லவ்லேயே வந்து ஒரு மாதிரி சேடான ஒரு வெர்ஷன். அது வந்து ஆனால் அதுவுமே வந்து ஒரு மாதிரி கேட்க நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு மெலோடியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நானும் அதை ட்ரஸ்ட் பண்ணி ஓகே மேபி இப்போ அந்த மெலடி இஸ் தி ஃபேஸ் ரைட் நவ, இப்போ அதுதான் நினைக்கிறேன். சரி நான் அதை தான் பண்ணிட்டு ஒரு ஃபேஸை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ்லலாம் நீங்கள் உட்காருமோ, ஹவு டு யுவர் செஷன்ஸ் கோ ஆன்? கண்டினியூஸாக அப்படியே உட்காந்து ஜாம் பண்ணுவீங்களா, இல்லைனா மிட் நைட் தான் ஜாம் பண்ணுவீங்களா? வாட் இஸ் இட் லைக்? வாட்ஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ்? ப்ரொடியூசர் வந்து 7 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ. ஸோ அதனால் அவர் வீட்டுக்கு போகிறதா 7 போவேன். போயிட்டு அதுக்கப்புறம் செஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துடும், லைக் வோக்கலாக என்ன மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் கொடுப்பேன். அதை வச்சு நாங்கள் அப்படியே பிரேக் டவுன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக செட் பண்ணுவோம். ஒரு மாதிரி ஃபன்னாக போவோம் செஷன்ஸ்லாம். ஓகே, அவ்வளோதான். நைஸ். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு எல்லா பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ஒரு க்யூட்டான ஒரு ஏக்கம், நம்ம லைஃப்பில் இது மாதிரி ஒரு லவ் இல்லையேட்டு விட்டு கமெண்ட்ஸ்லலாம் பார்க்கவும் என்ன ஒரு க்யூட்டான கெமிஸ்ட்ரி அது இதுன்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ டெல் மீ a little bit more about the casting and the chemistry. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லி ஏற்றுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இட் லுக் வெரி எஃபர்ட்லெஸ் ஆன் ஸ்க்ரீன். ஆமாம், அது வந்து ஒரு ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஸ்டேஜ் போகும்போதும் கொஞ்சம் நர்வஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு 10 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிடுச்சு. லைக் அந்த
கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் ஃபீமேல் லீடாக பண்ணவங்க, அவங்க வந்து மாடல் பண்ணிட்டு இருக்காங்க மும்பையில். ஸோ நாங்கள் தேடிட்டு இருந்தோம் லைக் நிறைய காசு பண்ணலாம், யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோம். பட் அதில் பார்க்கும்போது இவங்க வந்து பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அந்த என்சிதைங்கிற ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா அவங்களோட முடி வந்து அவங்களோட முடி தான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக செட் ஆச்சு. இந்த பாட்டு போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப இந்தியனாக ஒரு மாதிரி அந்த என்சிதைக்கான ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. ஸோ இவங்கள நாங்கள் பிளான் பண்ணோம், அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷூட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட் எங்கே பண்ணோம்னா வர்க்கலாவும் தென்மலாவில் ஷூட் பண்ணோம். ஓகே, அப்படியே பயங்கர ட்ரீவி லொகேஷன்ஸ் அதெல்லாம். கரெக்டான நாங்கள் போன டைமும் கரெக்டாக ஒரு சன்னோடதும் சரி, ஈவினிங் ஆனால் கரெக்டான ஒரு சன்லைட் இருந்தது, ஒரு மாதிரி கோல்டன் சன்லைட் இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது நாங்கள் போன டைம். அப்படியே போனோம். லைக் அப்படியே போனதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி வந்து ஃபுல் ரெக்கி ஃபுல்லாக செக் பண்ணோம் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே அப்படியே ஷூட் போயிட்டோம். ஸோ அந்த ஷூட் போகும்போது அவங்களும் லைக் மாடல்னால நிறைய பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இன்னும் ஆக்குனாங்க. அது 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்க்ரீனில் கரெக்டாக அது இருக்காது. அது கரெக்டான ஒரு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக ஓகே ஒரு ஷாட்டும் அவங்களும் டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. ஸோ அப்படி தான் ஒர்க் ஆச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லீடோட பண்ணுற ஒரு ப்ராஜெக்டும் சரி. இதோட மோட்டிவேஷன் என்னென்னா, இந்த சாங் எப்படி ஒரு சேலஞ்சாக ஒரு லவ் சாங் மெலோடியாக பண்ணணும்னு பிளானோ அதே மாதிரி எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஃபீமேல் லீடோட பண்ணணும் 100%. ஏன்னா நான் அது பிரேக் பண்ணல. இது நான் ஃப்யூச்சரில் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிடுவேன். ஸோ எனக்கு இப்பயே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணோம். அது மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. சேலஞ்ச் வென்ட் வெல்னு தான் சொல்லணும் ஐ திங்க். பிகாஸ் நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரகிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் நாங்கள் பார்க்கல. ஷூட்ல இருந்து தான் தெரிஞ்சிருக்கும். ஷூட்ல இருந்து அந்த பிடிஎஸ் எதாவது இருந்தால் ரிலீஸ் பண்ணி விடுங்க. வில் ஹேவ் அ நெக்ஸ்ட் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நர்வஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு. வாட் வாஸ் லைக் த ஹோல் மூட் ஆஃப் த ஹோல் சாங்? பிகாஸ் நான் பார்த்தப்போ ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் ரைட், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல்டா த ட்ரெஸ்ஸிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் அண்ட் ஷி வாஸ் a little bit more modern. ஸோ அதுக்கு வாட் வாஸ் த தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் த லுக்ஸ் அண்ட் எவ்ரிதிங்? லுக்ஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணது என்னன்னா, என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் என்ன இருக்குன்னா மோஸ்ட்லி இந்த விஎஃப்எக்ஸோட விஷயம் அதிகமாக இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் என்னன்னா அப்படி இருக்கவே கூடாது. ஓகே, விஎஃப்எக்ஸ் உள்ளே இருக்கவே கூடாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி சேலஞ்சே பெருசாக இருக்கு, இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கக்கூடாது. மூவிஸ்லேயோ இல்லை எதுலையோ ஒரு அந்த ஃபீலிங் நம்ம பார்த்துருப்போம், அதான் மோட்டிவ். ஸோ அதே ஃபீலிங்கில் தான் போகணும். என்னென்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக பீச்சில் ஒரு மாதிரி ட்ரைவ் பைக் ஹார்ஸ் இந்த மாதிரி ரொம்ப காமனாக சிம்பிளாக யோசித்தோம். அது வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. க்ரீனுக்கு நான் பார்த்தேன், க்ரீனுக்கு என்ன கலர் போகுதுன்னா நல்லா பேலட்டில் போகுதுன்னா ரெட்டு நல்லா போகுது. ஸோ அதனால ரெட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். சிவப்பு ரோஜாக்கள் ரெஃபரன்ஸ்லாம் இல்லையா? எனக்கு அது தெரியல. அது நீங்கள் ஓகே விண்டேஜான ஒரு ஃபீலிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீனுக்கு என்ன இடம் போச்சுன்னா ரெட்டு போச்சு. அந்த பீச்சில் இருக்கிறதுக்கு என்ன போச்சுன்னா ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது பிளாக் ஒன்று போட்டிருப்போம். அது வந்து பிளாக் எப்போ பண்ணோன்னா இந்த கோல்டன் ஹார்ஸில் வந்து 4லேருந்து அந்த 6 மணிக்குள்ளே அந்த ஒரு நல்ல பர்ஃபெக்ட் லைட்டிங் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பிளாக் போகலாம், ஏன்னா ஹார்ஸும் ஒரு மாதிரி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ஸ் ஷாட்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, பயமா இருந்துச்சு அது பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீம். அந்த ஷூட்க்கு முன்னாடி வந்து லைக் ஒரு 30 to 40 minutes வந்து அந்த ஹார்ஸோட ஓனர் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாரு. அவர் என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுத்தாரு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறீங்களா அப்படின்னு. ஆமாம் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன், நெக்ஸ்ட் டே உனக்கு பயங்கரமான பாடி பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த ஹார்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு கரெக்டாக தெரில. அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுத்தோன்னே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஷாட் எப்படியுமே ஒரு 12 வாட்டி எடுத்தோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்படி போயிட்டே இருக்கோம், ஹார்ஸ் ஓடிட்டே இருக்கு, இந்த சைடு இவரும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கேமராவில். ஸோ எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஹிமாலயன் பைக் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஆஃப் ரோட்லேயும் நல்லா போகும், கரெக்டாக அந்த மண்ணில் போவோம். அதில் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் காற்று இறக்கி விட்டோன்னே அது பக்காவாக சேண்டில் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் அதை போயிட்டு எடுத்தோம். ஒரு என்ன பண்ணோன்னா ஹார்ஸ் கரெக்டாக ரைட் பண்ணிகிட்டே வரும்போது லெஃப்ட் எடுத்துருது, அந்த ஹார்ஸ் அப்படியே டைக்னலாக போகுது, கேமராவில் மாட்டல. அந்த மாதிரி 12 வாட்டி எடுத்து கரெக்டாக அந்த ராமனா அந்த சீன் ஒன்று வரும், அதில் நான் மட்டும் ஹார்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு வரோம். அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் கரெக்டாக லாக் ஆச்சு. அப்பா அது பார்த்தோன்னே இது போதும், இந்த ஒரு ஷாட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 ஷாட்டில் அந்த ஒரு ஷாட் மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருந்தது. பட் தென் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டதுக்கு ஒரு அமேசிங்கான ஷாட் அமைஞ்சிருச்சு. செம்மையான ஷாட், கரெக்டாக சன்னும் கரெக்டாக பயங்கரமா இருக்கு, லைட்டிங் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஹார்ஸ் பயங்கரமா இருக்கு. ஒரு ப்ராப்பர் நைஸ் ட்ரீம் சாங் இட் வாஸ். ஸோ ஹவ் இஸ் த ரெஸ்பான்ஸ் பின் ஃபார் என்சிதை? நீங்க தான் சொல்லணும். இல்ல
ஆப்வியஸ்லி நாங்க லைக் ரொம்ப என்ஜாய் எனக்கு பண்ணோம். எனக்கு வந்தது வந்து லைக் சேம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த யோசிச்சு நான் பண்ணுவேன். அந்த விஷயம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். பாட்டு நல்லா இருக்கு. அது இப்போ 170 பண்ணும்போது எனக்கு டைரக்ட் பண்ற விஷயத்துக்கு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். பாட்டு நல்லா இருக்கு, அதெல்லாம் செகண்டரியா போயிடும் எனக்கு. நான் யோசிச்ச விஷயம். அதே மாதிரி இதுல என்சிடிலயும் நான் பிளான் பண்ணது என்னன்னா, பால் டப்பா இப்படி பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்றது. யாருடா அது புதுசா இருக்கே, பால் So, டப்பாவோடயே ஒரு கியூட் ஆமா. வெர்ஷன். அந்த பிளான் பண்ணது அது கரெக்டா அது ஒரு நடந்தது. நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஸோ 5 years from now உங்களுக்குன்ட்டு கெரியர் பிளான்ஸ் அண்ட் கெரியர் விஷன்லாம் பார்த்தா where do you want to be? அப்படியே எதுவுமே அப்படி இல்லை. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல போறது தான். இது நான் எல்லாம் முன்னாடி இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா டான்ஸ்லேருந்து மியூசிக் வருவேனாலாம் நான் யோசிச்சே பார்க்கல. லைக் ரேப் உள்ள இப்போ ரேப் உள்ளன்ட்டு இப்போ ஒரு மூவி ஒன்று பண்ணும்போது அதுவுமே எனக்கு பிளான் இல்லை. ஸோ நான் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்குது ரிவார்ட் மாதிரி. அது கரெக்டாக இருந்தால் அதை திருப்பி கரெக்டாக பிளான் பண்ணி திருப்பி பண்ணுறேன். ஸோ அது பண்ணுறதுக்கு இன்னொரு ரிவார்ட் கிடைக்குது வேற ஒரு விஷயத்துலேருந்து. ஸோ அப்படி தான் போகிறேன். ஸோ அதனால் பிளான்லாம் எதுவுமே குட்டி குட்டி ரிவார்ட் சிஸ்டம். ஸோ கரெக்டாக பண்ணுறதுக்கு அந்த விஷயம் கிடைக்குது, அதை பிளான் பண்ணி அப்படி போகிறேன். ஸோ when we were talking we did mention like the movie aspect. உங்களுக்கு வந்து மூவி கொலாபரேஷன்ஸ்னு பார்க்கவும் ஒரு மாதிரி ட்ரீமாக அழகாக எல்லாம் அமைஞ்சிருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், சுஷின் ஷியாம். ஒரு மாதிரி how was that feeling? அதுவுமே ஓகே வந்துச்சு, நான் பண்ணேன், அவ்வளோதானா இல்லை எக்ஸ்ட்ரா இமோஷன் ஏதாவது இருந்துச்சா அதுக்கு? ஹானஸ்டான ஃபீலிங்கே இதுதான். எக்ஸ்ட்ரா எமோஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, உண்மையாகவே எனக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இதுதான் ட்ரூவான ஃபீலிங். நான் இப்போ யோசிக்கிறேன், ஏன்னா நீங்கள் சொல்லும் போதில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. லேட்டரானா ஃபீல் ஆச்சு. லேட்டரானா வந்து பசங்க சொல்லுவானு ரஹ்மான் சாரோட அப்படின்னும் போது தான் எனக்கு ரியலைஸ் ஆகும். ஆமாம்ல, ரஹ்மான் சார் நம்ம ரஹ்மான் சாரோட பண்ணியிருக்கோம்ல பாட்டு, சுஷின் அவங்களோட ஹாரிஸ் சாரோட பண்ணியிருக்கோம்ல அப்படின்னும் போது அப்போதான் ரியலைஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த டைமில் எனக்கு அது என்ன ஃபீல் பண்ண முடியல. ஓகே கிடைச்சி எல்லாமே கிடைக்கிறதுனால என்ன தெரியல. அந்த டைமில் எனக்கு அந்த அது லேட்டர் ஆனால் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சுஷின் ஷாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் சரி, பேசினதும் சரி, லைக் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்லைட்டாக ஒரு வைப் மேட்ச் இருந்திருக்கும். ஐ ஃபீல் த கைண்ட் ஆஃப் மியூசிக் ஹி மேக்ஸ். அப்படியே எனர்ஜியா பம்பிங் மாட்டாரு. அப்படியா? நானும் ரொம்ப பேசல, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி தான். பட் ஆனால் லைக் it was love at first sight மாதிரியா? அந்த மாதிரி இருந்தது. So how did the call happen with A.R. Rahman sir? எனக்கு அவங்க டீம்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃபீஸ் வர முடியுமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். என்னெல்லாம் தெரியல, நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து உள்ளே பார்த்தேன்னா மணிரத்னம் சார் மட்டும் உட்காந்துருந்தேன். நான் வந்து யோசிச்சேன், ஓகே நம்ம படத்துக்கு இருக்காது, நம்ம பண்ண போகிற பாட்டுக்கு இருக்காது, அவங்க வேற ஏதோ டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சார் உள்ளே கூப்பிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா மணிரத்னம் சார் வந்தார், ஏஆர் ரஹ்மான் சார் வந்தார். அதுக்கப்புறம் கரெக்டாக போனோடனே அவர் சொன்னார் இந்த மாதிரி சேம் பேர் என்ன பால்லவா எதுக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது தக் லைஃப்பில் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஓகே சார் பண்ணலான்னு. அப்போ முடிச்சிடலாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் ஏதாச்சும் ஒரு எதை பற்றி எழுதுறேன், யாருக்கு என்ன ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் மணிரத்னம் சார் சொன்னார், ஃபுல் ஸ்டோரி சொல்லாமல் கரெக்டாக புரிய வைக்கிற மாதிரி ஒன்று சொன்னார். படத்துல 2 பெரிய ரவுடி இருக்காங்க. 2 பெரிய ரவுடியா? பெரிய ரவுடி வந்து கமல் சார், சின்ன ரவுடி வந்து சிம்பு. நீங்கள் வந்து சிம்புக்கு பாட்டு பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் லைன் எப்படியாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் நான் எழுதிட்டு ஊரில் சிங்கம்மா சிம்பிளா சிங்கிளா சுத்துற சிம்பு நான் பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட்டு. அவர் கரெக்டாக அதுக்கப்புறம் சிம்பிள் நான் மாற்றினது. அதுக்கப்புறம் அவங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து எழுதிடலாம் இங்கே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் எனக்கு அப்படி வரவே வராது, எனக்கு வீட்டில் உட்காந்து எழுதுனா மட்டும் தான் பாட்டு வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ், நீங்கள் எப்போ முடிச்சுட்டு எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 days சாங் முடிஞ்சிச்சு, ரெக்கார்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு ப்ராசஸ். ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருந்தது. ரஹ்மான் சாரை வந்து மீட் பண்ணி அப்போ மணிரத்னம் சார் வந்தாங்க. அப்பயும் ஃபீல் ஆகல, லேட்டரானா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்க கூட உட்காந்து லைக் மியூசிக் போட்டு நம்ம ஓகே. ஸோ அந்த மொமெண்ட்ல ஃபீல் ஆக மாட்டேங்குது. அந்த மொமெண்ட்ல நமக்கு தெரியல, ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோடையும் இதாக இருந்திருக்கும். வாட் வாஸ் தட் லைக்? ஹாரிஸ் சாரோட வந்து
எனக்கு வந்து ஆஃபர் தான் கால் பண்ணார். இந்த மாதிரி ஹாரிஸ் சார் வந்து மீட் பண்ணணுன்றாரு, ஒரு பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி போன உடனே ஒரு ட்ரம் லூப் மட்டும் ஒன்று கொடுத்தாரு. லைக் ஃபோன்லேயே பண்ணார், சொல்லியிருப்பேன் ஃபோன்லேயே பண்ணார். அந்த ட்ரம் லூப் மட்டும் கொடுத்தாரு. வீட்டுக்கு போயிட்டு நான் அதை பாட்டு பண்ணி முடித்தேன். அதுவும் உடனே லாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அப்படி வந்து தான் அந்த இந்த பாட்டு மக்காமிஷி. ஸோ ஐ ஹாவ் சம்திங் டு ஷோ யூ. இது வந்து எங்கள் டீம்லேருந்து எனக்கு வந்து க்யூட்டாக லீக் பண்ண ஒரு வீடியோ. 2 years முன்னாடி நீங்கள் வந்து திங்கில் ஒரு மீட்டிங்கில் இருந்தப்போ இருந்த ஒரு வீடியோ, ஒரு கான்வர்சேஷன் அபவுட் யுவர் விஷன். இப்போ விஷன் என்னன்னு கேட்டால் லைக் ஓகே கோயிங் வித் த ஃப்ளோ, பட் அன்னைக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷயம் இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் த வீடியோ. மைக்கேல் ஜாக்சன் அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் வந்து அவங்க டீம் கிட்ட சொல்லியிருக்காரு, ராக்கெட் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜில். அவர் கீழேருந்து ஸ்டேஜ் மேலேருந்து இப்படி நிற்பார், போஸ் கொடுத்துட்டு 1 நிமிஷம் அப்படியே நிற்பார். அவங்க டீம் சொல்லியிருக்காங்க, சார் அப்படின்னா நிற்காதீங்க, டப்புன்னு இதுவாகிடும், ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அவர் இப்படியே நின்றுனே இருந்திருக்காரு. க்ரௌட் வந்து மயக்கம் போட ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட அவ்வளோ கான்ஃபிடன்ட், நான் பாடவே தேவையில்லை, நான் ஸ்டேஜில் வந்து நின்னாலே அவங்க காலி, அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் அவர் பாடும்போது மயக்கம் போட்டு தூக்கிடலாம் போவாங்க. ஸோ அந்த பவர் எவ்வளோ பேர் இருக்காரு. ஆமாம், திஸ் இஸ் இட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்குது, ரொம்ப பெரிய ஆசை தான். ஆசைப்பட்டா மட்டும்தான் நடக்கும், ஆசைப்பட்டா மட்டும்தான் நடக்கும். நம்ம ட்ரீம் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக ட்ரீம் பண்ணோம்னா அது இதுவே கண்டிப்பாக 100% நடக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆசைக்காக பேபி ஸ்டெப்ஸ் வந்து பயங்கரமான ஸ்டெப்ஸாக போயிட்டுருக்கு. ஆமாம், இல்லை இன்னும் பேபி ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. அதோட நல்லா இருக்குது. லைக் ஒரு 2 years முன்னாடி ரொம்ப பேசியிருக்கேன். லைக் ஆனால் அதுவுமே என்னோட மேனிஃபெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது தான். லைக் அதுக்கான சின்னது தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறதும் சரி. நம்ம சொல்கிறத பீப்புள் அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்கங்கிறது வந்து லைக் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ட்ரூவில் ஒருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது லைக் ஹாப்பி. இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கு ஆக்சுவலி. பிகாஸ் இதில் வந்து உங்கள் ஃபேஸை பார்க்கவே அப்படியே யூ லுக் ஸோ டிஃப்ரெண்ட். இந்த 2 yearsல பயங்கரமாக ஐ திங்க் க்ரூமிங் ஹஸ் சேஞ்ச், த வே யூ கேரி யுவர் செல்ஃப் எல்லாமே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இந்த வீடியோவே வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தப்போ ஆட்டோமேட்டிக்லி there was one big smile on my face. பிகாஸ் எவ்வளோ பேர் சொல்லுங்கள், ஓகே இதுதான் எனக்கு ஆசை, இதுதான் எனக்கு பண்ணணும், திஸ் இஸ் வாட் ஐ வில் ஒர்க் டுவர்ட்ஸ்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கிற பீப்புள். It's really nice to see. 100%. அதோட எனர்ஜி இன்னுமும் இருக்கு, அது கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ எனர்ஜி லோ ஆகும், இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. Another thing that I want to ask you was, கண்டிப்பாக வந்து as an indie artist there will be things that you admire and you see. இப்போ உங்களுக்கு வந்து ஓகே லாஸ்ட்டாக நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பார்த்து ஓகே நல்லா இருக்கே, ப்ராபப்ளி we should like collaborate with them ன்ட்டு ஏதாவது யோசிச்சிங்களா? ரீசெண்டாக இன்ஸ்பயர் பண்ணது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சிக்கமா ரிலீஸ் பண்ண வெங்காயம் சொல்லிட்டு. ஸோ அவனோட அந்த சவுண்டு, அவன் எடுத்துகிட்டு வந்த சவுண்ட் வந்து நம்ம எங்கே கேட்டிருப்போம்னா, டிம்பாலேண்ட்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, 50 Cent இருக்காங்களே, அவங்க யூஸ் பண்ணுற சவுண்ட், அது பர்ஃபெக்டாக அவங்க யூஸ் பண்ணுற சவுண்ட்ஸ். அது நம்ம ஊரில் நான் கேட்டதே இல்லை. நம்ம ஊரில் வந்து அந்த ஒரு ஃபீலிங்கில் கேட்டதே இல்லை. அது இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த ஒரு மேட்ரு வந்து சரியான விஷயம். எனக்கு பண்ணும்போது ஓகே ஒரு சாங் திருப்பியும் ஒன்று பண்ணலாம் நீ சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, லைக் கெளுத்தி நல்லா பண்றான், லைக் வெரி ரீசென்ட்லி ஆல்சோ எல்லாரையும் பக்தி பரவசத்துல இறக்கிட்டாரு. ஆமா, நிறைய பாட்டு எனக்கு கரெக்டா நேம்ஸ் ஞாபகம் இல்லை, நிறைய பேரோட பாட்டுலாம் லைக் கொலாபரேட் பண்ணணும்னு நிறைய ஆசை. ஓகே, இன்னொரு கொலாபரேஷன் தட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே சம்டே இது நடக்குமா வந்து இஸ் அசல் கோலார் அண்ட் பால் டப்பா. இஸ் இட் ஆன் த கார்ட்ஸ்? நடக்குமா தெரியலையே அது எப்போ நடக்கும், ஆனால் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? லைக் பிளான்லாம் நாங்கள் பேசி இருந்திருக்கோம், நானும் அசலும் பேசி இருந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிளான்லாம். பட் ஆனால் அது கரெக்டாக அமையணும் இல்லை, லைக் மியூசிக்காகவும் சரி, அது எனக்குமே ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும், அசலுக்குமே ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும். அதில் அது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகணுன்னும் போது அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அது எப்போ நடக்கும் தெரியல, ஆனால் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து சொல்லி அனுப்புறேன். நடக்கும். But then yeah, we are all looking forward to it. Another question is, உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஆர்டிஸ்டோடலாம் கொலாபரேட் பண்ணணும், இந்த மூவிஸ்க்கெல்லாம் பண்ணணும், இல்லைனா நம்ம இது மாதிரி ஒரு நாள் டைரக்டர் ஆகணும், அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. மூவி ஃபுல் ஃப்ளெஜ்ட். ஆனால் ஆசை இருக்குது, இப்போ தான் வந்தே இருக்கு அந்த ஆசை. ஓகே, பட் ஆனால் அது எப்போ நடக்கும் தெரியல, அதுக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டான ஒரு டைம், கரெக்டான ஒரு விஷயம் வரும்போது பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் நான்
மியூசிக் வீடியோ பண்ணுற ப்ராசஸ் வந்து டோட்டலாக வேறு. மூவிஸில் பண்ணுறது அவங்க பண்ணுற ப்ராசஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு மேட்டராக இருக்குன்னும் போது அது இப்போ தான் கற்றுட்ருக்கேன் என்ன பண்ணுறாங்க. கொஞ்சம் சில டைரக்டர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், எப்படி ப்ரோ இது ஒர்க் ஆகும், எப்படி பிளான் பண்ணுறாங்க, எப்படி ஷெட்யூல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சும்மா அதோட லேர்னிங் மட்டும் கற்றுட்ருக்கேன். அது ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது லைக் பெருசாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எனக்கு ஒன்று பண்ணணும்னு ஆசை. அது வந்து அது மேபி 26ல இல்லை அடுத்த வருஷம் போல் எண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். என்ன ஜானரில் இருக்கும் அது? எனக்கு வந்து வயலன்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிளட்டு அதெல்லாம், லைக் அந்த சைக்கோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏன் பிடிக்கும்னா அதில் நம்ம எவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் காமிக்கலாம், கேமரா ஆங்கிளாகவும் சரி, விஷயம் கலராகவும் சரி, அந்த விஷயம் நிறைய காமிக்கலாம். ஸோ அதனால் அதில் எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் ஜோக்கரில் அந்த ஒரு சீன் இருக்கும்ல, ஃப்ரெண்டு வருவான் ஃபுல் கொலை பண்ணிட்டு அவனால் லாக்கர் ஓப்பன் பண்ண அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும். யாருங்க நீங்க? நான் கூட இப்போ மெலடி ஃபேஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னோன்னே ஓகே தான் ரொமான்டிக் ஃபிலிம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி சைக்கோனஸ் இருக்கு. ஏன்னா இதில் ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன வேணால் நம்ம பண்ணலாம், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தெரியுது உள்ள வட்டு ஏதோ நிறைய அப்படிலாம். What nice. Okay. So I'm genuinely looking forward to all of that. Another thing I want to ask you was in the scratch versions la vechirkingla of NC Dey 170 cm. NC Dey வந்து ஃபர்ஸ்ட் வோக்கலா தான் பண்ணது, பிளான் பண்ணது. அது ரெக்கார்ட்லாம் இல்ல. பட் ஆனா சாக்ஸோஃபோன் மட்டும் இருக்கு. நான் வேணா அது காமிக்கிறேன். ஓகே. இதான் ஃபைனலா லாக் பண்ணது. ஓகே. அதான் இப்ப கேக்குறது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சாக்ஸோஃபோன் வந்து இந்த மெலோடியிலே இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். But I feel like saxophone just adds so much. ஆமாம், அந்த பீச் தான் இதோட இந்த சாங்கோட மேஜரான தீமே. அந்த பீச்சில் தான் அந்த ஒரு காம்னஸாகவும் சரி அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கு எது மேட்ச் பண்ணிச்சுன்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேட்ச் பண்ணிச்சுன்னா சாக்ஸோஃபோன் பக்காவாக மேட்ச் பண்ணிச்சு. ரைட். ஸோ அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது அது அந்த ஒரு காமான ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. Nice. Another line that was really very very cute. வெக்கப்பட்டு சிரிச்சா ஹைனஸ் அண்ட் லுக்கு விட்டு தொட்டு போட்டா எனக்கு இருக்கிற ஷைனஸ். ஷைனஸ் எங்கிருந்து ஹைனஸ் ஷைனஸ் எங்கே எப்படி யோசிச்சுக்க? அது தொடர்ந்தும் அது துக்கத்தில் முத்தம் ஒன்று கொடுத்தா அந்த கைனஸ் தொட்டதுமே ஜொலிக்கிற நிலாவோட பிரைட்னஸ். ஃபஸ்ட்டு லைன் தான் செட் பண்ணது ப்ராப்பராக. அவள் வெக்கப்பட்டு சிரிச்சா ஹைனஸ். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு வேர்ஷனில் எப்படி இருக்குன்னா, அவள் வெக்கப்பட்டு சிரிச்சா ஷைனஸ், லுக்கு விட்டு தொட்டு புட்டா ஹேருது ஹைனஸ். அப்புறம் மாற்றணும், வெக்கப்பட்டு சிரிச்சா ஷைனஸ். ஆல்ரெடி வெக்கம் சொல்லிட்டேன், திருப்பி அதுலேயே ஷைனஸ் இருக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கீழே போட்டு இதை மேலே பண்ணும். அவள் வெக்கப்பட்டு சிரிச்சா என்ன சொன்னேன், வெக்கப்பட்டு கை கொடுக்கல ஹைனஸ். பரவாயில்ல, நான் மட்டும் தான் இல்ல இப்போ ஷஃபிள் பண்றதுனால கண்டினியூ. வெக்கப்பட்டு சிரிச்சா ஹைனஸ், லுக்கு விட்டு தொட்டு புட்டா ஏறுது ஷைனஸ். அது ஃபர்ஸ்ட் லைன் செட் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சேன் ஹைனஸ் வேற என்ன அந்த ஒரு சவுண்ட்ல இருக்குன்னு. ஸோ அது எல்லாமே கரெக்டாக செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செட் பண்ண லைனுக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் எழுதும் போது அது கரெக்டாக அந்த லைன்ஸ்லாம் எல்லா பொருங்களும் வந்துட்டு ஆசையாக இருப்பாங்க. ஓகே நம்மளை பார்த்து யாரா பாட மாட்டாங்க, நான் கூட ஓகே நீங்கள் யாரையோ பாடினீங்க போல, அதுதான் வந்து பாட்டில் வச்சிருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல தாட்ஸில் குட் ஆக்சுவலாக. அதனால வந்து யோசிச்சு கற்பனையை நல்லா விற்பனையை செஞ்சுருக்கீங்க. ஸோ எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் உங்களுக்கு? எனக்கு ஒன்று தான் தெரியும். ஒன்று தான் தெரியும். நாங்கள் கூட ஒரு அரபிக் வேர்டு ஹிந்தி எல்லாம் வந்துச்சு விவலை. ஓகே பயங்கரமாக நிறைய லாங்குவேஜஸ்லாம் தெரியும். அந்த ஹிந்தி லைன்ஸ்க்கு என்னதான் அர்த்தம், பிரேக் டவுன் சொல்லுங்க. ஹிந்தி லைன்ஸ்க்கு வந்து मैं चेन्नई का तू मिली बॉम्बे में नाम मेरा पाल डबा तू मेरी कॉम्प्लेन है ना मैं चेन्नई का ना चेन्नई तू मिली बॉम्बे में ना எனக்கு நீ பாம்பேல தான் நான் உன்னை மீட் பண்ண, நீ கிடைச்சேன். मैं चेन्नई का तू मिली बॉम्बे में नाम मेरा पाल डबा, என்னோட பேர் வந்து பால் டப்பா, ஆனால் நீ தான் என்னோட காம்ப்ளான் அப்படி. பால் டப்பாக்கு காம்ப்ளான். तू चल मेरे घर मेरे साथ मेरे घर वाले घरना வீடு தானே घर இப்போ எனக்கு வர மாட்டேங்குது. கர்வான மில்னே को तुझसे बिता अभी. என்னோட வீட்டில் எல்லாருமே உன்னை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில் அப்புறம் வந்து ஒரு செக்ஷன் எழுதுனேன். எனக்கு இந்த பாட்டில் என்னோட ஃபேவரட் செக்ஷன் எதுனா
டைம் பற்றி நான் சொல்லியிருப்பேன் அவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு யோசிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணது வெறும் 3 டைம் தான் நான் பிளான் பண்ணது என்னென்னா, ராமனா மாறின டைம், என் சீதையை தேடி நான் ஓடின டைம், பேசாமல் வாடின டைம், டூயட் பாடின ஆடின டைம். அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரபிக்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக அரபிக் இல்லை. ஸோ இந்த 3 லைன் முடிஞ்ச உடனே அது வந்துடும். அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய டைம்ஸ்லாம் இருக்கும்ல, பியூட்டிஃபுல்லான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணது டுகெதரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றிட்டு ராமனா மாறின டைம், என் சீதையை தேடி நான் ஓடின டைம், பேசாமல் வாடின டைம், டூயட் பாடினா ஆடின டைம், அம்மா அடியில் ஸ்டார்ஸ் கூட பேசின டைம், என் அழகோட ஐஸ் பாய் நான் ஆடின டைம், அது ஒரு அழகிய டைம், என் அழகோட அறிவியல் பழகுன டைம். அப்படி முடிஞ்ச உடனே கரெக்டாக வந்து அப்படின்னு வரும். அது ஆக்சுவலாக என்னன்னா அரபிக்ல அது ஸ்டார்டிங்ல சென்னைக்கா தூமிலி பாம்பே நாமே அது இருக்குல்ல, அதை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணோம். அதை ரிவர்ஸ் பண்ண உடனே அது ஒரு சவுண்டிங்கா பயங்கரமாயிடுச்சு. இப்போ நீங்க அந்த செக்ஷனை கட் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பக்கா ஹிந்தி அது பண்ணல. அதை ரிவர்ஸ் பண்ண உடனே அது பக்காவா செட் ஆயிடுச்சு. அதை அப்படியே செட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் அவ வெக்கப்பட்டு சிரிச்சா. அது ஒரு இன்டர்லூட் மாதிரி நாங்க யூஸ் பண்ணோம். ஓகே தேவை இல்லைன்னா ஃபுல்லா பாட்டாவே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா இருந்தது. கரெக்டா மியூசிக்லயும் அந்த ரிவர்ஸ் பண்ணது உட்காந்துது. அது எனக்கே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க என்ன ப்ரோ அரபிக்கெல்லாம் பாடுறீங்க, ஆனா அது அரபிக் இல்ல, அது ரிவர்ஸ் பண்ண விஷயம். அது சத்தியமா ஜென்யூனா நான் நம்பினேன். ஓகே ஹிந்தி தெரியும், அரபிக் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தி புரியும் எனக்கு, பேசினாங்கன்னா என்னால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எனக்கும் அப்படிதான், திருப்பி பேச வராது, பாகலே அது வரைக்கும் ஓகே. ஓகே நைஸ். வைப் பண்ணாம விட மாட்டேன். என்ன பாட்டு? என் சீதையை பாடிடுங்க. அவ வெக்கப்பட்டு சிரிச்சா ஹைனஸ், லுக்கு விட்டு தொட்டு புட்டாய் இருது ஷைனஸ், துக்கத்தில் முத்தம் ஒன்று கொடுத்த அந்த கைண்ட்னஸ், தொட்டது மெஜோலி கிரணில் அவட பிரைட்னஸ், அல்ஹம்துலில்லா ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் லோ அவர் ஐஸ், ஐம் ஜஸ்ட் லைக் ஓ ஆஹா. என் நீலா கூட உள்ள போகிற டைம் யூ நோ ஹூஸ் தட் என் ஹார்ட்டுள்ள வெடிக்கிற ஒரு பீட்டுக்கும் காரணம் ஹூஸ் தட் என் நாட்டை நீ ஆளுற கோட்டைக்கு ராணியா மாறணும் ஹூஸ் தட் நம்ம ஜாலியாக சுற்றின்னு குதிரை மேலே ஏறி போகணும் ஹூஸ் தட் நான் ராமனா நீ சீதையா மாறணும். நைஸ் ஒன். ஜென்ரலி வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பீப்புள் கோ கிரேசி தட் வீவ் சீன், பயங்கரமாக என்ஜாய்லாம் பண்ணுவாங்க. பட் என் சீதை எங்கே பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம்? நான் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து பெங்களூரில். ஓகே. எதுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னா, சில இடத்துல வந்து தப்புன்னு ஒரு சாங்ஸ் நான் என்னோட அன்ரிலீஸ்டு ட்ராக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன், ஏன்னா வைப் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மூணு இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒன்று பெங்களூரில், இன்னொன்று வந்து சவுத் சைட் ஸ்டோரிஸ் மும்பையில் நடந்தது. ஸோ அங்கே தான் டீம் ஃபுல்லாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டொரண்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் டொரண்டோ. சரி ஓகே வெளியில் போகிறோம், அங்கே எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் பெங்களூரில் பண்ணும்போதே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருந்தது. ஓகே இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து சவுத் சைட் ஸ்டோரிஸில் பெர்ஃபார்ம் பண்ணேன். சவுத் சைட் ஸ்டோரிஸ்லேயும் செக் பண்ணேன், அந்த இடத்துலையும் கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் டொரண்டோலலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நான் என்னை கூட்டு பண்ண ஆர்கனைசர்ஸ் வந்து லைக் ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க, லைக் அவங்க டீம். அன்றைக்கி நான் சும்மா ப்ரோ ஏதாவது பாட்டு இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ளே பண்ணேன். அவங்க பாட்டு ஸ்டக் ஆயிடுச்சு. ஷோவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என் கூட சேர்ந்து அவங்க பாடிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் க்ரௌட்லேயும் பக்காவாக இருந்தது. ஸோ அப்படி 3 இடத்துல டெஸ்ட் பண்ண அந்த சாங்ஸ். ஜென்ரலாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் திஸ் ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங்? மோஸ்ட்லி இல்லை, இது வந்து டிஃப்ரெண்ட் ஜான்ரா நான் பண்ணுறதுலே. ஸோ இப்போ ரேப்பாக இருந்ததுன்னா நான் பண்ண மாட்டேன். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜான்ரா நான் பண்ணுறதுலே சொல்லிட்டு எனக்கு லைக் அதோட ரெஸ்பான்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ டொரண்டோலலாம் நான் பண்ணுறேன்னா எப்படி பண்ணேன்னா, இப்போ எக்ஸ்னு ஒரு சாங் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கான்செப்டாக போய்டும். ரேப்பாக இருக்கும். ஓகே அவங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு லவ் ஸ்டோரிக்கான சாங் கரெக்டாக என்சிதே பாடுவேன். அது முடிஞ்சோடனே பிரேக்கப் ஸ்டோரி தான் வந்து எக்ஸு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக நானே க்ரியேட் பண்ணிடுவேன். ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அது அப்படியே இது எப்படி கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக ஃபீலிங்கில் இருப்பாங்க. எக்ஸ் சாங் பண்ணாமல் அப்படியே சேட் ஆவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக சில இது பண்ண. அந்த சேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஹாப்பியாக்க என்ன பண்ணுவீங்க? காற்று மேலே போட்டு
எல்லாருமே சேடா இருக்கும்போது டப்புன்னு ஓகே ஃபைனல் சாங் கேம் ஃபைனல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு காத்து வேலை காத்து வேலை உடனே எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிடும். பக்கா பிளான் தான் எல்லாம். மக்காபிஷி. Nice, wonderful. Few lines of 170 centimeter. மணியை பார்த்தா 4:30 என்கிட்ட வச்சுக்காத நான் ஒரு 7:30 தூங்காம ஃபோனு ஏன்டா நீ நோண்டுற இன்ஸ்டாவில் கிரிஞ்சான போஸ்டா நீ போடுற பாடவே தெரியாம நான் இப்போ பாடுறேன் என்னோட பாட்டுக்கு எழுந்து நீ ஆடுற பின்னால் என்னை பற்றி ஏன்டா நீ பேசுகிற கோவப்பட்டா குடுப்பண்டா சைனடு மாத்திர டேய் ஆன்ஸு தேவையில்லை டான்ஸு ஒன்று போத வேன்ஸை போட்டுக்கின்னு குதிப்போம் நான் கிளானை கூட்டிக்கின்னு பிளானை போட்டுக்கின்னு பிரேம்ஜி போல கேத்தா சுற்றுவோம் டானா மாங்காய் மரத்தில் ஒன்றா இருப்பது வேணாவா என் பூப்பே கேட்குது காணாவா என் சாமானை பிடிக்கணும் சானா இக்காரு பபுனி ஒத்தோஜோ மேத்தா லேவா. அந்த லாஸ்ட் 4 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இக்காரு பபுனி ஓத்தோஜோ மேத்தா லேவா. ஏதோ என்ன திட்டின மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன் ஒரு செகண்ட். இப்படி இதுதான் அர்த்தம். ஓ பியூட்டிஃபுல், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போ. தேங்க்ஸ். லிட்டரலி வந்து எங்க எல்லா பிளேலிஸ்ட்லயும் யோர் சாங்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் இட் நவ். எங்க டாப் 5ல இருக்கீங்க. உங்க டாப் 5 பிளேலிஸ்ட்னா கோ டு சாங்ஸ்னா எது? வாட்ஸ் யுவர் டாப் 5? எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படின்னு இல்லை, லைக் 5 சாங் சொல்கிறேன் நான் இப்போ ரிப்பீட்டடாக கேட்குறது. ஒன்று 5 வண்ண பூவே. ஓ பியூட்டிஃபுல் சாங். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஓல்ட் சாங், பாம்பே ஜெயஸ்ரீ மேம் பாடினது, உப்பு கல் தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது ஒரு சாங் அது இருக்கு, அந்த சாங் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சாயோட சாங் கேட்பேன் ஆசை கூட அது. அதுக்கப்புறம் கமாவுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரோட சாங் வந்து கார்டன் சொல்லிட்டு, அது நான் ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன், அது இன்னமும் அந்த பிளேலிஸ்டில் இருக்கு. லாஸ்ட் வந்து சிக்கம்மா. இந்த 5 சாங் வந்து ரிப்பீட்டிவாக கேட்டுகிட்டே இருக்க சாங். நைஸ். ஒரு மாதிரி இங்கே இங்கே அங்கே அங்கே ஆல் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ். சடனாக ஸ்பிரிச்சுவல் சாங் கேட்பேன். ஸ்பிரிச்சுவல் சாங்னா இந்த பாட்டு கேட்டிங்களா? அது கேட்க நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. கிருஷ்ணரோட ஒரு சாங் இருக்கு, ஆயிரப்பாடி மாளிகையில் தாய்மடியில். பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகான சாங். ஸோ அதை கேட்பேன். ஸோ ரேண்டமாக இருக்கும். சில டைம் வந்து இந்த ஐயப்பன் சாங் கேட்பேன். கேட்க பயங்கரமா இருக்கும், ஒரு எனர்ஜியா இருக்குமா, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். நைஸ் பா. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் யுவர் மியூசிக் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் டு அஸ். ரேண்டம் மூட்ஸ்க்கு ரேண்டம் லவ்லி வைப்ஸ். இட்ஸ் பின் சச் அ வைப், இட்ஸ் பின் சச் அ லவ்லி கான்வர்சேஷன். இன்னும் உங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் வந்து எல்லாமே கன்வே ஆகி எல்லாம் ப்ராப்பரா பியூட்டிஃபுல்லா அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு அனதர் நைஸ் கான்வர்சேஷன் ஆல்சோ. கண்டிப்பா தேங்க்யூ. உங்களுக்குமே லைக் குட் லக், நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும். Thank you so much. நன்றி.